ஆகாஷ், உனக்கு சங்கம் பிடிக்கும்ல? பிடிக்குண்ணா. சங்கம் உனக்கு? அண்ணா பிடிக்காதுண்ணா. ஏன்? பின்னண்ணா நானும் தான் இங்கே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறேன். பாரதி இருக்கும்போது பாரதி பாரதின்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஆகாஷ் வரும் ஆகாஷ் ஆகாஷுங்கிறீங்க. இப்போ என்னெல்லாம் என் மேலாம் உங்களுக்கு பாசமே இல்லைல்ல? எனக்கும் சங்கம் பிடிக்கலண்ணா. ஏன்? நானும் தான் வேலை பார்க்குறேன். இன்னும் சங்கம் என்னமோ இந்த கடை ஃபுல்லாக அவன் தான் பார்க்குற மாதிரி பில்டப் விட்டுட்டு இருக்கான். அது சுத்தமாக பிடிக்கலண்ணா எனக்கு. அப்படியாப்பா? நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்கண்ணா. ஒரு ஊரில் ஒரு பண்ணா இருந்தானா. மொத்தம் 5 கழுதை வச்சுருந்தானா. டெய்லியும் துணி துவைக்க போயிட்டு கழுதையை கூட்டிகிட்டு துணி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. முதல் கழுதை இருந்துச்சான். அந்த கழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மூட்டை ஏற்றினாராம். 2வது கழுதை மேலே 4 மூட்டை ஏற்றினாராம். 3வது கழுதை மேலே 6 மூட்டை ஏற்றினாராம். 4வது கழுதை மேலே 8 மூட்டை ஏற்றினாராம். இந்த 5வது கழுதை இருக்குல்ல, அது மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12 மூட்டை ஏற்றினாராம். தீவனம் போடும்போது இந்த 1வது கழுதையை விட அந்த 5வது கழுதைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போடுவாங்க. அந்த 5வது கழுதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நான். இந்த வண்ணா யாருன்னு பார்த்தா இந்த ஆண்டவன்டா. இப்போ நீங்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஜில் தெரியுமா இருக்கிறீங்க? அந்த 1வது கழுதை 2வது கழுதை தான். என்ன மாதிரி வரணும்னா நல்லா உழைக்கணும்டா. இந்த வாழ்க்கையில் 2 பேரும் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா ஒழுங்காக அந்த மாதிரி வாங்க. சரியா? சண்டை கிண்டை போட்டுக்காமல் வாங்க. இல்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்குமே அந்த முதல் கழுதை 2வது கழுதை இடத்துலே இருந்து புரிஞ்சு போங்க. இன்னும் உங்க 2 பேத்துக்கு புரியுதா? ஒழுங்கா பாருங்க கடையை. சரிங்க. பாருங்க.